ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேம்னு சொல்லி ஒரு வேரியபிளில் ஒரு 5 நேம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கபில், ராம், ராஜா, மணி, ராகுல்னு சொல்லிட்டு ஒரு 5 நேம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கணும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸின் ரேஞ்ச் ரேஞ்சில் நான் ஒரு 100 டைம்ஸ் பற்றி வந்து இந்த லூப் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் ஆப்ஷன் ஆப்ஷன் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் கொடுத்து என்டர் தி ஆப்ஷன். இதில் எனக்கு 2 ஆப்ஷன் வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிஃபிக்ஸு பிஆர்இ எஃப்ஐஎக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஸ்லாஷன் சஃபிக்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எதுவும் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா அதில் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆப்ஷன் கேட்கணும். இதை ரன் பண்ணிவிட்டு இதில் ஸ்லாஷ் என் போட்டுக்கோங்க. ஸ்லாஷ் என் 3 டாட். ஓகே, இப்போது இதில் நான் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு வேல்யூ கேட்கணும். அந்த வேல்யூ வந்து எதில் போய் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். அப்போது இதில் 1னா ப்ரிஃபிக்ஸு, 2னா சஃபிக்ஸு, 3னா எக்ஸிட்டு. ஸோ அதனால் 3 கண்டிஷன் வரதுனால நான் என்ன பண்ணுறேன், இஃபெல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃபெல்ஸில் அந்த ஆப்ஷனுக்கு நான் வேல்யூ நான் 1ன்னு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரிஃபிக்ஸ்னு வரணும். ஸோ அப்போது அதில் இப்போதைக்கு சும்மா பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் போடுறதுக்காக பிரிண்ட்டில் ப்ரிஃபிக்ஸ்னே கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கில் ப்ரிஃபிக்ஸு. இதை கொஞ்சம் நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, அடுத்தது எல்சிஃபில் ஆப்ஷன் ஈக்குவல் 2 அப்படின்னா பிரிண்ட்டில் சஃபிக்ஸு. அடுத்தது எல்சிஃபில் பிரிண்ட், இதில் தேங்க்யூன்னு சொல்லி வரணும். ஓகே, ஸோ தேங்க்யூன்னு கொடுத்துட்டு இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிரேக். கடைசியாக எல்ஸில் இந்த 3 ஆப்ஷனை தவிர வேறு ஏதாவது என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் தி கரெக்ட் ஆப்ஷன் வரணும். ஓகேவா, ப்ளீஸ் என்டர் தி வேலிட் ஆப்ஷன். இப்போ ரன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணிட்டு இப்போ ஆப்ஷன் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரிஃபிக்ஸ்னு வருது. ஆப்ஷன் 2 கொடுத்தேன் அப்படின்னா சஃபிக்ஸ்னு வருது. ஆப்ஷன் 3 கொடுத்தா எனக்கு பிரேக் ஆகிடும். ஸோ 3 தவிர நான் 4 கொடுத்தேன் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் தி வேலிட் ஆப்ஷன் அப்படிங்கிறத காட்டும். இதுவே நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா இந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். பிரேக் கொடுத்துட்டு இந்த லூப் என்னது ஸ்டாப் ஆகிடும். ஸோ 100 டைம்ஸ் லூப் ஆகாமல் இடையிலே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நான் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு பதிலாக நமக்கு ப்ரிஃபிக்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேர்ம் வந்து உள்ளே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்த்தையை நான் இதில் வந்து தேடி எடுக்கணும். ஸோ எந்த வார்த்தைக்கு பக்கத்தில் நான் ஆட் பண்ண போகிறேனோ அந்த வார்த்தையை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபைண்டு நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் கொடுத்துட்டு இதில் இன்புட் என்டர் தி ஃபைண்ட் நேம். ஸோ ஃபைண்ட் நேம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த நேமை என்ட்ரு பண்ண உடனே இந்த நேம் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கிடச்சிரும். ஸோ இதில் நான் ஃபைன் பண்ணப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா அது இப்போ ராம் கொடுத்தேன்னா ராம் எந்த பொசிஷனில் இருக்கான்னு சொல்லி தான் கிடைக்கும். அப்போது அதை நான் பொசிஷன் சொல்லி ஒரு டேர்மில் நேம் டாட் ஃபைண்டு கொடுக்குறேன். அதே மாதிரி கவுண்ட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபைண்டு நேம் இருக்கா, ஸோ கவுண்ட் இப்போ வேணாம், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷன் கரெக்டாக எடுக்குதான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்டில் ஓகே பிரிண்ட்டில் பொசிஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக இப்போ 1 கொடுத்துட்டு இப்போது நான் ராம் கொடுத்தேன் அப்படின்னா பொசிஷன் 6. இதே கபில் கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் ஸ்டார்டிங் வேல்யூ, அதனால் பொசிஷன் 0.
ஸோ அப்போது இது வந்து பொசிஷனை கரெக்டாக ஃபைன் பண்ணுது. ஸோ பொசிஷனை ஃபைன் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்தது நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கணும். ஸோ இப்போது நான் ஒரு வேல்யூவை இன்செர்ட் பண்ணணும். அப்போது இதில் ஸோ இந்த பிரிண்ட்டை அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இன்செர்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதுலேயுமே என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட் வாங்குகிறேன். இப்போ புதுசாக நான் ஒரு நேமை வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். அந்த இன்செர்ட் பண்ண போகிற வேல்யூ வந்து எனக்கு ஒரு தடவைக்கு மேலே இதில் இருக்கக்கூடாது. அப்போது இதை நீங்கள் ஒரு தடவைக்கு இப்போ ராஜாங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வாட்டி இருக்குதுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம், கவுண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போது இதில் கவுண்ட் கவுண்ட்டுன்னு போட்டு நேம் டாட் கவுண்ட் இன்செர்ட் நேம். இப்போது பிரிண்ட்டில் நான் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, கவுண்ட்டை பிரிண்ட் பண்ண அப்படின்னா இப்போ ரன் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நான் 2 ராஜா போட்டிருக்கேன். கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் பி, இதில் ஆப்ஷன் 1 மணி கொடுத்துட்டு நான் இன்செர்ட் பண்ண போகிற வேல்யூ வந்து ஆல்ரெடி இன்னொரு வாட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன், இப்போ ராஜான்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ராஜாங்கிற வார்த்தை வந்து என்னது 1 டைம் சொல்லி வந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ராஜாங்கிற நேம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 2 வாட்டி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இன்செர்ட் நேம் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல என்னது நேம் டாட் கவுண்ட்டு, ஓகே கரெக்டு தான், இன்செர்ட் நேம் தான் கொடுக்கணும். இன்செர்ட் நேம் கொடுக்குறேன். ஆனால் இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ நேம் டாட் கவுண்ட், ஏன்னா ராஜாங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி இருக்குது. திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே 1 டைம். ஸோ ஆப்ஷன் 1 ராமனோட நேமை மாற்றிட்டு நான் ராஜான்னு கொடுக்குறேன். ஸோ கவுண்ட் 2. ஸோ அது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகாமல் வந்திருக்குது. இப்போ கவுண்ட் என்னது எனக்கு 2 டைம்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி கவுண்ட்டை எடுக்கிறதுனால என்ன யூஸ்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த நேம் லிஸ்ட்டில் அந்த நேம் எத்தனை வாட்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். அது வந்து இல்லைன்னா தான் நமக்கு என்ன ஆகணும், அது ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கவுண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா 1லேருந்து நமக்கு சம் நம்பர்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அது 0 ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம். ஸோ இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும் எனக்கு அதில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ பிரிண்டில் ஆட், எனக்கு அந்த டேட்டாவில் போய் ஆட் பண்ணி கொடு. ஒன்றை தவிர வேறு எது வந்தாலுமே, அப்போ எல்ஸில் பிரிண்டில் என்ன வரணும், ஆல்ரெடி இன் லிஸ்ட்டு, ஓகேவா, நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போ இது என்ன பண்ண போனால் இந்த லாஜிக்குள்ளே எப்போ போகுதுன்னு பாருங்கள். இப்போது இங்கே ராஜான்னு சொல்லியிருக்குது. இங்கே நான் வந்து இப்போ ராமுங்கிற நேமை கொடுக்குறேன். அதை ஃபைன் பண்ணிட்டு ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ அதே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் கொடுக்குறேன். ராகுலை இன்சர்ட் பண்ண பார்க்கும்போது அந்த வேல்யூ ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு என்ன வருது, அந்த நேமை ஆட் பண்ண மாட்டேங்குது. இப்போ இல்லாத நேமை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ 1 கொடுத்துட்டு இப்போ ஃபைன் நேமில் ராமு, ராகுலுக்கு பதிலாக நான் டிராவிட், ஸோ டிராவிட்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த நேமை ஆட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகுது. நான் இன்னும் இந்த ஸ்டேட் எழுதலை. ஸோ இப்போ இந்த ஆடுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணணும், ரியலாகவே பார்த்தா வந்து இந்த நேமில் போய் ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு ஸ்லைசிங் சொல்லி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நான் லைட்டாக பற்றி நான் வந்து இப்போ டீச் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் நமக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நேம் ஈக்குவல் டு, சாரி, இப்போ பிரிண்டில் நேம், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதோட 0 இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு என்னது இதாகும். இதுவே நான் 6 கொடுத்துட்டு வெறும் கோலன் கொடுத்தேன் அப்படின்னா, 6 கொடுத்துட்டு இதில் 2 பேராமீட்டர் பாசணும், நான் ஒரு பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது பிரிண்ட்டில் ஓகே 6க்கு அப்புறம் உள்ளது அப்போ என்ன பண்ணிடுச்சு, கபில ஃபுல்லாக விட்டுருச்சு. ஸோ ஸ்பேஸோட சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா 6.
அப்போது சிக்ஸுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ எல்லாத்தையுமே என்னது பிரிண்ட் பண்ணுது. இதுவே இந்த இடத்துல வந்து நீங்கள் சிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ சும்மா எயிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எயிட் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இப்போது இதில் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போது ஒரு சிக்ஸ் இஸ்ட்டு ஒரு 12 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்லேருந்து 12 வரைக்கும். ஸோ இந்த 12னா கரெக்டாக 12 பிரிண்ட் பண்ணாது. ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து N-1ங்கிற கான்செப்ட் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 0 1 2 3 4 5 ஆறு வந்து என்னது 6 7 8 9 10 11 12 தான் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா. சாரி 12 தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இந்த லாஸ்ட்டு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எண்டுனாலே N-1 அப்படிங்கிற கான்செப்ட் தான் எடுத்துக்கும். அதனால் நமக்கு என்னது ஜே வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் சொல்லுவாங்க பைத்தானில். ஸோ இந்த ஸ்லைசிங் மெத்தடை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதில் வேல்யூவை இன்செர்ட் பண்ண போகிறோம். அதில் எப்படி இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கவுண்ட்டு பொசிஷன்லாம் நமக்கு என்ன நம்பர் ரிட்டர்ன் பண்ணுது, ஒன்லேருந்து சம் ஆஃப் நம்பர்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அந்த வேல்யூவை இங்கே எப்படி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ராஜாக்கு பக்கத்தில் இப்போ ராமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த வேல்யூ வரணும் அப்படின்னா ஒரு புதுசாக இப்போ இப்போ இன்செர்ட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இன்செர்ட்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிராவிட் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த டிராவிடுங்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ராமுங்கிற டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி எனக்கு ஆட் ஆகணும். அப்போது இதுக்கு எப்படி கண்டிஷன் போடலான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் கொடுங்க, இல்லாட்டி அந்த நேமே சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, நேம் எனி நேம் ஈக்குவல் டு ஸோ இங்கே நேம் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு இந்த கபில் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போது இந்த இடத்துல நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்டேட் தெரியும். பிரிண்ட்டில் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கன்கார்டினேட் மெத்தட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே நேம் வந்து என்னது கபிலுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது பிரிண்ட். ஆனால் நான் ராம் தான் கொடுப்பேன். இப்போ ராமோட பொசிஷன் என்ன சிக்ஸுக்கு முன்னாடி எனக்கு பொசிஷன் ஆகணும். இப்போது இதில் கோலன் 6 கொடுத்தா என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ எனக்கு கபில் வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இதில் இன்செட் இன்செட்டுங்கிறத நான் என்ன கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன்னா இப்போது ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிராவிடு ப்ளஸ் இப்போது 6க்கு அப்புறம் உள்ளதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், ஆயிடுச்சா. இப்போது இதில் இன்செட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ். இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்செட்டுங்கிற நம்ம டிராவிடுங்கிற நேம் வந்து ராமுக்கு முன்னாடி. இப்போது இது வெறும் ராமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நான் பொசிஷன் 6ன்னு கொடுத்துருக்கேன். இதை நான் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இது மாறணும். அதனால் இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேட்டை போடுங்க. ஸோ நேம் என்னவா சேஞ்ச் பண்ணணும், நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல 6க்கு பதிலாக பொசிஷன். இங்கேயே என்ன பண்ணுங்க பொசிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம பொசிஷன் ஃபைண்ட் ஆகிடும். ஃபைண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன நேம் இங்கே இன்செர்ட் பண்ணணும், இன்செர்ட் நேம் கொடுத்துட்டு பிரிண்ட்டில் அந்த நேமை கொடுக்குறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போது. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்செர்ட் நேம் இந்த இடம் வந்துடும், இன்செர்ட் நேம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஆப்ஷன் 1 இப்போது எனக்கு வந்து என்ன நேமுக்கு பதிலாக ஆட் ஆகுனா மணிக்கு முன்னாடி ஆட் ஆகணும். அப்போது இங்கே மணி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மணிக்கு பதிலாக டிஆர்ஏ பிஐடி டிராவிடு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் வருது. ஸோ இன்செர்ட் இஸ் நாட் டிஃபைன்டு.
ஸோ எங்கேயும் நம்ம இன்சர்ட்ங்கிற வார்த்தை கொடுத்துக்கோமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துப்போம் இருங்க. ஸோ இதிலே காட்டும் லைன் நம்பர் 54 தான் எரர் இருக்குது. ஸோ நேம் ஈக்குவல் டு இன்சர்ட் நேம். இதுங்க திரும்ப ரன் பண்ணுவோம். நேம் ஈக்குவல் டு இன்சர்ட் நேம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மணிக்கு பதிலாக டிஆர்ஏ டிராவிட் கொடுக்குறேன். ஓகே, அது பழைய இதுலேயே ரன்னிங்கில் இருந்திருக்கு. இப்போ நமக்கு கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ இப்போ மணிக்கு முன்னாடி டிராவிட் ஆட் ஆயிருக்கு. திரும்ப ஒன் கொடுத்துட்டு இப்போ ராகுலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது ஆட் ஆகும்னா ஆர்ஏஹெச் ராகுலுக்கு முன்னாடி இப்போ வேறு ஏதாவது. ஸோ இப்போ விராட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ராகுலுக்கு முன்னாடி எனக்கு என்னது அந்த நேம் வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை இன்செர்ட் பண்ணுறோம். போன ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு விஷயத்தை எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணது பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்செர்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ப்ரிஃபிக்ஸில் பண்ணது பார்த்துட்டீங்க. சஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் இதே மாதிரி சேம் கான்செப்ட் அப்படியே வரப்போகுது. அதனால் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு மாறப்போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, பழைய மாதிரி இந்த ப்ரோக்ராம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே டிராவிட் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே இன்செர்ட் நேம்னே கொடுத்துருவோம். ஓகே, நேம்னே கொடுத்துட்றேன். ஓகே, இந்த இடத்துல பொசிஷனுக்கு பதிலாக இப்போது எனக்கு ராஜாவுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகணும், அதில் ஆட் ஆகணும். அப்போது இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த பொசிஷன் வந்து நீங்கள் ராமுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக அது 6ல் நிற்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ராம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 6 வரும். ஆனால் எனக்கு என்னது, இந்த இடத்துல 6 வருமா, எனக்கு ராம்க்கு அப்புறம் தான் எனக்கு ஆட் ஆகணும். அதனால் ப்ளஸ் லென் ஆஃப் போட்டுட்டு இதில் ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி போடுங்க, ஃபைண்டுன்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ ஃபைண்ட் ஈக்குவல் டு ராம், இதில் ஃபைண்டு அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ ராமோட லென்த் என்னவோ 3 வந்துடும். ஸோ 3 வந்தோடனே இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துலையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ இதில் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துலையும் 6 கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிரிண்ட்டில் நேம். ஸோ இப்போ ராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டிராவிட் ஆட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்பேஸ் என்ன இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்கு. ஸ்பேஸ் வந்து நமக்கு எங்கே ஆட் ஆகணும், ராம் பக்கத்துலேயே ஆட் ஆகணுமா. அப்போது இந்த ஸ்பேஸ் அழிச்சிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுங்க. ஓகேவா, ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துடுச்சு இன்செர்ட் நேம். ஸோ ராமுக்கு முன்னாடி ஆட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு ஸ்பேஸ் நமக்கு இன்னும் தேவைப்படுது. ஸோ இங்கேயும் ஸ்பேஸ் தேவைப்படுதா. ஸோ கபில் டிராவிட் அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் கொடுங்க. ஸோ இப்போது ஸ்பேஸோட நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கிற பொசிஷனோட லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம என்ன வேல்யூ என்ட்ரு பண்ணுறோமோ அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் லென்த் அப்படின்னு கொடுக்குறோம். இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டை நான் எங்கே போட்டுறேன், இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போது இது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டை இங்கே போடுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபைண்டுக்கு பதிலாக ஃபைண்ட் நேம். ஸோ நான் என்ன நேமை ஃபைண்ட் பண்ண போகிறேனோ அந்த நேமை நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இங்கே இன்செர்ட் நேம் ஆல்ரெடி நான் இன்செர்ட் நேம்னே வச்சுருக்கேன். அதனால் அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல எங்கெல்லாம் 6ன்னு இருக்கோ அதில் பொசிஷன். ஸோ நம்ம வேல்யூ அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். அதனால் இங்கே பொசிஷன் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். சஃபிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ராஜாக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். RAJA ராஜாக்கு அப்புறம் என்ன ட்ரை பண்ணலாம். ஸோ ராஜாக்கு அப்புறம் ஸோ டிராவிடு
கொடுத்தேன் அப்படின்னா ராஜாக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகலை, அது இன்னும் இன்சர்ட் ஆகலை. ஸோ இதுங்க இது பழையபடி இது ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்ப்போம் இருங்க. ஓகே, ஆப்ஷன் 2 RAJA. ஸோ ராஜா, RAHUL, ராகுல். ஓ, சாரி, திரும்ப ரன் பண்ணுறேன். ஆப்ஷன் 2 ராஜா, ஸோ டிராவிட். இப்போ இங்கே டிராவிட் கொடுத்தோம் அப்படின்னா டிராவிட் நமக்கு ஆட் ஆகலை. ஸோ அதை என்னன்னு செக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓகே, நம்ம ஸ்டேட்டே மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ சஃபிக்ஸில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரிஃபிக்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், அதை சஃபிக்ஸில் இங்கே பண்ணணும். ஸோ இங்கே பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபைண்ட் நேம், பொசிஷனில் பொசிஷன், இங்கேயும் நம்பருக்கு பதிலாக பொசிஷன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் 1ல் கொண்டு போய் போட்டோம். ஸோ இப்போ ஆப்ஷன் 2ல் போட்டிருக்கேன். இப்போது RAJ ராஜா, அதுக்கு பதிலாக எனக்கு டிராவிட் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்செர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ ஃபுல்லாகவே ஒன் டைம் ரன் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக ரன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸில் 1 கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே ராமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு RA, ராமுக்கு முன்னாடி எனக்கு வந்து விராட் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுது, ஆட் ஆகிடுச்சு. சஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அதே. இப்போ விராட்டுக்கு முன்னாடி வேறு வேறு ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா விராட்டுக்கு முன்னாடி ரோஹித் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சு, விராட்டுக்கு முன்னாடி ரோஹித் ஆட் ஆகிடுச்சு. சப்போஸ் திரும்ப ஏதாவது ஒரு ஆப்ஷனில் போய் இப்போது விராட்டுக்கு முன்னாடி நான் திரும்பவும் ரோஹித் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ஆட் ஆகாது. விராட்டுக்கு முன்னாடி திரும்ப ஒரு நேம் தரேன். இந்த நேம் என்னது, ஆல்ரெடி இன் லிஸ்ட் தான் வருமே தவிர ஆட் ஆகாது. 3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், எக்ஸிட் ஆகிடும். ஸோ தேங்க்யூன்னு கொடுத்துட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம இன்னொரு ப்ராஜெக்டை பற்றி நான் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் 2ல் நம்ம ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 3 இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் வரையும் நம்ம வந்து கிளியராக பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டார்ட் வித் எண்ட் வித்தை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எல்லாமே சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான். ஏன்னா நீங்கள் படிக்கிற கான்செப்டை ஒரு ரியல் டைமோட ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்லாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இந்தியன் ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அதில் இந்தியன் ஃபோன் நம்பர். ஸோ ஒரு இந்தியன் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஸ்டாண்டர்டு வந்து என்னென்னா ஆரம்பிக்கும் போது +916 +917 +918 +919. ஸோ இந்த 4 இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி ஜிமெயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா இருக்குது. இப்போதைக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஜிமெயில் வந்து ஒரு வேலிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது முடியும் போது @gmail.com @hotmail.com அது மாதிரி outlook.comனு சொல்லி நிறையா ஸ்டேட் இருக்குது. ஸோ அதில் இப்போதைக்கு நான் 3 எடுத்திருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண விடணும். அப்படி நீங்கள் கரெக்டான வேலிடேஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி, அதில் யூசர்ஸ் பற்றின வந்து தப்பான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போது அதில் இப்போ நான் நேமு, இமெயில், ஃபோன் நம்பர், இந்த நேமுக்கு நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு யூசர் நேம் என்டர் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம அன்லிமிட்டடான ஸ்பேஸை கொடுக்கக்கூடாது. அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா என்டர் பண்ணுற மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த லிமிட்டட் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வேலிடேஷன் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போது இதில் இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். இஃப் இப்போ அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் நேம் இன்புட் வாங்கியிருக்கேன், இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இன்புட் வாங்கியிருக்கேன்.
இங்கே கேபிட்டலைசேஷனுங்கிற பற்றி நான் நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் வாங்குறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு என்னது கேபிட்டல் என்டர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். லோயர்னா யூசர் என்ன தான் நமக்கு என்னது வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டலில் டைப் பண்ணாலுமே ஸ்மாலாக மாற்றுறதுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் இஃப் கொடுத்துட்டு நேம், லென்த் ஆஃப் நேம். ஸோ நேமோட லென்த் தான் செக் பண்ணுறோம். லென்த் ஆஃப் நேம் வந்து லெஸ் தென், ஓகே, கிரேட்டர் தென் 15 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகக்கூடாது. இதில் பிரிண்ட்டில் நேம் இஸ் டூ லாங் அப்படின்னுங்கிற ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுவே இதை நான் கீழே இறக்கிக்கிறேன். ஓகே, இதுவே அந்த நேம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷனில் லென்த் ஆஃப் நேம் லெஸ் தென் ஈக்குவல் டு 15 கொடுத்துக்கிறேன். ஸோ கிரேட்டர் தென் 15 லெஸ் தென் கொடுத்துக்கிறேன். இருந்துச்சுன்னா மட்டும் பிரிண்ட்டில் ஃபார்ம் இஸ் சப்மிட்டட்னு வரணும். ஸோ ஃபார்ம் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு வரணும். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இங்கே நேம் கேட்குது. ஸோ இப்போ மற்ற ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் நேமை மட்டும் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கபில்னு கொடுத்தா எனக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகும். யூசர் பற்றி நான் வந்து நேமை என்ட்ரு பண்ணிட்டு தெரியாமல் ஸ்பேஸையோ இல்லை ஏதோ ஒரு லெட்டரையோ அதிகமாக என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ஆகாது, நேம் என்ட்ரு ஆகாது. இப்போது நம்ம நேமை வேலிடேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இமெயில் எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இமெயில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணாலுமே நமக்கு என்ன ஆகணும், அந்த இமெயில் சப்மிட் ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அண்ட் இமெயில் டாட் லென்த், சாரி இமெயில் டாட் எண்டு வித், எண்டு வித் கொடுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு மெயிலை மட்டும் செக் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், @gmail போட்டுக்கலாம். எனக்கு 3 கண்டிஷன் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை ஃபுல்லாக அங்கே நான் போடுறேன். கண்ட்ரோல் சி, இங்கே கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இதில் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 ஸ்டேட்டும் கரெக்டாக இருந்தால் தான் சப்மிட் ஆகும். அப்படி இந்த 3 ஸ்டேட் கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு அதில் மெசேஜ் வந்து வரணும், மெயில் தப்புன்னு சொல்லி வரணும். இல்லை இஃப் நாட், ஸோ நாட்னா இதில் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், எண்டு வித் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஸ்டார்ட் வித்தும் எண்டு வித்தும் நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போது அது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ இதே சென்டென்ஸை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. நாட், ஸோ எண்டு வித் அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்டில் இமெயில் நாட் வேலிடே வரணும். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இதில் கபில் கொடுக்குறேன். இமெயிலில் kabil@gmail.com அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் சப்மிட்னு வரும். நான் இங்கே கேபிட்டல் லெட்டரில் தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஸ்மால் லெட்டரில் வெரிஃபை பண்ணியிருக்கேன். அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு அப்படின்னா இங்கே நம்ம லோயர் கொடுத்தனால எடுத்துக்கிச்சு. இப்போது கபில்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணலாம், இமெயில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெறும் நான் கபில்னே கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட்டில் இல்லாதனால எனக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகாமல் இமெயில் நாட் வேலிட்னு வருது. இப்போ நான் நேமை தப்பாக என்ட்ரு பண்ணிட்டு ஜிமெயிலை கரெக்டாக என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா இப்போ சப்மிட். ஓகே, நான் நேமை தப்பாகவே என்ட்ரு பண்ணல. ஓகே, நேம் வந்து தப்பாக என்ட்ரு பண்ணுறேன். ஜிமெயிலை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ண அப்படின்னா நேம் இஸ் டூ லாங். நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அது யூசர் காட்டும். அப்போ யூசர் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் போய் அந்த ஃபார்ம் என்ன பண்ணலாம், எங்கே தப்பு நடக்குதுன்னு சொல்லி கரெக்ட் பண்ணலாம். நிறைய பேர் நினச்சிருக்காங்க இஃப் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்ஸ் யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு எல்ஸ் எங்கே தேவைப்படுதோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு இஃப் இல்லாமல் ஒரு எல்ஸ் வராது, ஒரு இஃப் இல்லாமல் ஒரு எலிஃப் வராது. ஆனால் இஃப் வந்து என்னது தனியாக நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்தது இப்போ இதுலேயே அன் கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பர் செக்கிங் பண்ணணும். அண்ட் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பருக்கு 2 வேலிடேஷன் உண்டு. ஸோ
ஃபோன் நம்பர் நான் இங்கே ஆன் பண்ணவே இல்லை, அதனால் நமக்கு வர மாட்டேங்குது. ஸோ இங்கே ஆன் பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பருங்கிற இன்புட்டை ஃபோன் நம்பர் டாட் இதுக்கு ஸ்டார்ட் வித், இதுக்கும் ஒரு ப்ராக்கெட் போட்டு +91 6 கமா +917 கமா ப்ளஸ். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். இப்போது ஸ்டார்ட் வித் ஆயிடுச்சு. ஃபோன் நம்பருக்கு நமக்கு ஆரம்பிக்கிற 3 லெட்டரும் பற்றி வந்து +91 கண்டிஷன் கொடுத்துட்டோம். இவங்க +916ன்னு போட்டுட்டு 8 நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபோன் நம்பர் பண்ணும்போது 2 வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஒன்று +916ன்னு ஆரம்பிக்கிறோம், அதே நேரத்தில் ப்ளஸ் சாரி அண்டு ஸோ லென்த் ஆஃப் ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு 13 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பின்கோடு என்ட்ரு பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 13 கொடுக்கணும். பின்கோடு இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 10 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது இதில் ஃபோன் நம்பரோட லென்த் போட்டாச்சு. இப்படி இருந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இஃப் லென் ஆஃப் ஃபோன் நம்பர் நாட் ஈக்குவல் டு 13, இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒர்க் ஆகலனாலுமே நமக்கு என்ன ஆகணும், அது ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது இங்கே நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு வந்து எல்லா கண்டிஷனுமே ஓகே ஆகணும். ஆர் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ஓகே ஆனாலும் போதும். ஸோ இதில் நாட் போட்டு ஃபோன் நம்பர் ஸ்டார்ட். ஸோ நாட்னா இந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அப்படின்னா பிரிண்ட்டில் ஃபோன் நம்பர் இஸ் நாட் வேலிட். இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே கபில்னு கொடுத்துட்டு இமெயிலில் kabil@gmail.com கொடுக்குறேன். 1 2 3 4 5ன்னு சொல்லி நான் ரஃபாக கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா தப்புன்னு வரும். இதே நான் கரெக்டாக கொடுத்தா கரெக்ட்னு வரும். ஸோ ஃபார்ம் இஸ் சப்மிட்டட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக்கும் பைத்தான் சம்மந்தமான வீடியோவும் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.